Hi viewers, இதுவரைக்கும் நீங்க யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடு இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணா நாங்க அப்லோட் பண்ற புத்தம் புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இனி வர வாரங்களில் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸை செஞ்சு உங்களுக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் #your name #recipe name டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Hi friends, welcome to Akira's kitchen. I'm sorry on timeல இந்த unbox video வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு last week due to some situation. இன்னைக்கு நான் அந்த unbox video வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கிவ் அவே தரேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதில் பெஸ்ட்டு கமெண்ட்டை ஒரு லக்கி ட்ரா கண்டெஸ்ட் மாதிரி வச்சு ஒரு ஆளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கீழே வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணணும். உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் எனக்கு வந்து கொடுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு இதையுமே ரீச் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 months கிட்டே வந்து நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால சரி ஓகே நம்ம ஒரு கிவ் அவே கொடுக்கணும், நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு ஓகே நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கே, இதையே நம்ம ஒரு கிவ் அவேவாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்களால் ஒரு கண்டெஸ்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ இனி வர வாரங்களில் காட்ஸ் கிரேஸ் நிறைய பேருக்கு நாங்கள் கொடுக்கணுன்ட்டு நினச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட பேஸ் யூனிட் அது எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பாடி. ஸோ வாங்க நம்மளோட சூப்பரான கிவ் அவே ஒரு ஆட்டோமேட்டிக் கெட்டில், இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் இதில் ஒரு கேட்லாக் இருக்கும், சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், எப்படி யூஸ் பண்ணலாம், குழந்தைங்க கிட்டேருந்து பத்திரமா வச்சுக்கோங்க, தனி சூடு பண்ணிட்டு அப்படியே வச்சிடாதீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு பேஸ் யூனிட், அது வந்து ஒரு பிளாஸ்டிக்னால் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதோட பவர் கார்டும் நல்ல பவர் கார்டு. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அது வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 220 வோல்ட் வந்து வோல்டேஜ் வந்து எடுத்துக்கும். அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி. இப்போது ஃபஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால இருக்குது. ஸோ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்கவே இருக்காது. செகண்ட், இது பார்த்திங்கன்னா புஷ் டைப், அந்த லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புஷ் டைப். ஸோ நம்ம புஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் பவர் கட் ஆஃப். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது பாயில் ஆகி முடிச்சிச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இட்ஸ் அ வெரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வான்டேஜ். அதோட ஹேண்ட் அது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் கவர்ட் வித் நல்ல ரப்பர் மெட்டீரியல்னால ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து நம்மளுக்கு பவர் இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ ஆன் ஆஃப் வந்து நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம். இன்னொரு மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புஷ் டைப் இருக்கு இல்லையா, இதிலே வந்து இது இன்னொன்று அதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் தண்ணி வந்து பாயில் பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் அப்படி சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு மேலேயும் தண்ணி வச்சிடக்கூடாது, கீழேயும் வச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் மேலே போயிடுச்சுன்னா அது வந்து கீழே சிந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது, கீழே போயிடுச்சுன்னா தேவையில்லாமல் ரொம்ப சீக்கிரம் வந்து ஹீட் ஆகி இதாகும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் அந்த மேக்ஸ் லெவலில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு தண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மவுத்தும் பார்த்திங்க அப்படின்ட்டுனா நல்லா பெரிய ஹோல்ஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து அந்த நல்ல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வந்து அது நல்லா ரொட்டேட் பண்ணும். அதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் இதில் 1.5 லிட்டருங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அடிக்கடி வந்து வாட்டர் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது, அதோட கெப்பாசிட்டியும் அதிகம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் இதை ஆன் பண்ணி காட்ட போகிறேன், பவர் இண்டிகேட்டர், அந்த ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் அதெல்லாம். ஸோ வந்துட்டு இப்போது ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போது நான் ஆன் பண்ண உடனே அந்த பவர் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு ஷோ ஆகுது பார்த்திங்களா. இப்போ ஒன்ஸ் வந்து அது ஆட்டோ ஹீட் ஆகிடுச்சு, பாயில் ஆகிடுச்சுன்னா அதுவே வந்து ஆஃப் ஆகிடும், இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ், 1 year வாரண்ட்டி இருக்குது.
அந்த வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு உள்ள லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ப்ராடக்ட்டுங்க, யூஸ் பண்ணிவிட்டு இதோட கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. காட்ஸ் கிரேஸ் இப்போ ஒரே பர்சனுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். இனி வர்ற காலங்களில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிஃப்ட் வந்து கிவ் அவே நாங்கள் அனுப்பி வைப்போம். அண்ட் தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.